டெய்லி 10,000 rupees ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிசினஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா? இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா வெறும் 15,000 rupees. 15,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மினிமம் 10,000 rupees ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு கம்பெனி. ஆன்லைன்ல தான் இந்த பிசினஸ் பண்ண போறீங்க, ஆஃப்லைன்ல கிடையாது. அது நீங்க பண்ண போறது கிடையாதுங்க, உங்களுக்காக ரோபோ செய்ய போகுது. அஷ்யூர்ட் இன்கம். நீங்க உங்க ஜாபை கண்டினியூ பண்ணிட்டு இந்த பிசினஸ் சைடில் பண்ணலாம். இது ஒரு சைடு இன்கம் நீங்க எடுத்துக்கலாம். டெய்லி 10,000 rupees மினிமம் ப்ராஃபிட் உங்களுக்கு கேரண்டியா கொடுக்குறாங்க. இதுக்காக எந்த ஒரு டெக்னிக்கல் நாலேஜும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க ஜஸ்ட் ஒரு 15,000 rupees மட்டும் உங்க அக்கௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா போதும். நீங்க இந்த பணத்தை யாருக்கும் தர வேண்டியதும் கிடையாது. உங்களுடைய அக்கௌண்ட்ல வச்சுட்டீங்கன்னா டெய்லி மினிமம் 10,000 rupees கேரண்டியா ஒரு கம்பெனி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. அதுக்கான ப்ரூஃபையும் இப்ப நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஜஸ்ட் வாட்ச் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க லைஃப்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும். இந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? இது எந்த கம்பெனி தருது, எப்படி தராங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கா? டோன்ட் வரி, இந்த வீடியோல நான் எல்லாமே கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி என்னோட நேம் அற்புதராஜ். இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஈஸியான வேலை வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு நீங்கள் ஒன்று தான் பண்ணணும். உங்களை மாதிரியே நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற பேராசை உள்ள ஒருத்தரை கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஸ்கேமோடைய இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இந்த சேனலில் நான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். தயவு செய்து இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு போகிற வீடியோஸ் எல்லாமே ஒரு அவேர்னஸ் வீடியோ. யாருமே இந்த மாதிரி ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி. ஆமாங்க, இப்போ நான் காட்டின ஸ்லைட் ஷோஸ், அதாவது ப்ராஃபிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்களா, இது எல்லாமே ஒரு கம்பெனி உங்க மொபைலுக்கு வாட்ஸ்அப் மூலமா ஷேர் பண்ணி உங்களை ஏமாத்தி உங்ககிட்ட இருந்து பணத்தை பறிக்கூடிய ஒரு ட்ரிக். இது எது மூலமா பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மூலமா பண்ணிட்டு இருக்காங்க. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்னா என்னன்னு தெரியாதவங்க தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸோ யாராவது ஷேர்ஸ்ல இருக்காங்க, யாராவது இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் இருக்கும். இன்னைக்கு ட்ரெண்டிங்ல மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்ல. அதாவது ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்ல வந்தா ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மூலமா ஒரு சில கம்பெனிஸ் இந்த மாதிரியான ஒரு ஸ்லைட் ஷோஸ், இந்த மாதிரியான ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் அனுப்பி உங்ககிட்ட இருந்து பல லட்சம் ரூபாய் பணத்தை பறிச்சிட்டு இருக்காங்க. இதுல நான் அனலைஸ் பண்ணி வச்சிருந்த ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா அடோனமிஸ்ட் அல்கோ ட்ரேடிங் அப்படின்ற கூடிய மத்திய பிரதேச கூடிய ஒரு கம்பெனி. இது நம்பர் 1 ஃப்ராட் கம்பெனி. ஏன்னா நான் லைவாவே மாட்டிருக்கேன் அந்த ஸ்கேம்ல. இது ஜஸ்ட் இந்த வீடியோக்காகவே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்ப்போம், என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா பிகாஸ் நான் ஷேர் மார்க்கெட்ல ஒரு லாஸ்ட் 10 years நான் இந்த ட்ரேடிங்ல இருக்கேன். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பத்தின ஒரு அவேர்னஸ் எனக்கு கிளியராக தெரியும். இதுல ப்ராஃபிட் பண்றதை விட லாஸ் ரொம்ப ஈஸியா பண்ண முடியும் அப்படின்றது. இதை பத்தின இன்ஃபர்மேஷன் நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு இதுல சொல்லி போர் அடிக்க விரும்பல. பட் இதுல நான் எப்படி ஸ்கேம்ல நான் எப்படி மாட்டினேன் அப்படின்றது ஒரு விஷயத்த சின்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன். ஜென்ரலா இந்த கம்பெனி எப்படி பண்றாங்க அப்படின்னா, அதாவது எந்த மாதிரி ஆளுங்க டார்கெட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் பணம் தேவை இருக்கு, யாருக்கெல்லாம் இம்மீடியட்டா எனக்கு ஒரு 50,000 ஒரு 1 lakh பணம் தேவைப்படுது, ஒரு இன்கம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு சைடு இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க, நான் ஜாப்ல போயிட்டு இருக்கோம், எனக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஏதாவது வேணும், பட் என்னால ஃபுல் டைமா ஒர்க் பண்ண முடியல, எனக்காக யாராவது ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரோபோ ட்ரேடிங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கவங்க, இவங்கள மாதிரி ஆளுங்களை டார்கெட் பண்ணி தான் இந்த கம்பெனி அவங்க கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிறாங்க. நான் இப்ப ரீசெண்டா ஒரு சில கூகுள் என்ன சர்ச் பண்ணேன்னா ரோபோ ட்ரேடிங் பத்தி அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி ரோபோ ட்ரேடிங் ஒர்க் பண்ணுது, எப்படி என்ன கம்பெனிஸ் இருக்காங்க ரோபோல, அவங்க எப்படி கிராஜுவலா ப்ராஃபிட் தர முடியுது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எனக்கு வேணும்ன்றதுக்காக நான் கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லயும் ட்விட்டர் அக்கௌண்ட்லயும் பாத்தீங்கன்னா நிறைய இது சம்பந்தமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சது. நாங்க அல்கோ ட்ரேடிங் ரன் பண்ணிட்டு இருக்கோம், இவ்வளவு ப்ராஃபிட் டெய்லி கொடுத்துட்டு இருக்கோம்,
இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு சில ஆட் எல்லாமே வந்து எனக்கு உள்ள ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு வந்த ஆடு தான் இந்த அட்டோனமிஸ்ட் அல்கோ ட்ரேடிங் அப்படின்னு கூடிய கம்பெனியோட ஆடு. அது ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே அது என்ன ஆகுதுன்னா என்னோட வாட்ஸ்அப் பேஜுக்கு கோத்ரூ ஆகுது. அந்த வாட்ஸ்அப் பேஜ்ல உள்ள வந்த உடனே நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறேன் பாருங்க. ஜஸ்ட் அவங்களுடைய என்னென்ன ட்ரேடிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி பண்றாங்க இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க தராங்க. அது மட்டும் இல்லாம அந்த வாட்ஸ்அப்ல கிட்டத்தட்ட 10 to 20 days கண்டினியூஸா வந்து அவங்களோட ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாள் ட்ரேடிங் முடியும் போதும் இன்னைக்கு நீ இவ்வளவு ப்ராஃபிட், இவ்வளவு ப்ராஃபிட், 10,000 ப்ராஃபிட், 15,000 ப்ராஃபிட், 20,000 ப்ராஃபிட், இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜஸ்ட் 15,000 rupees தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸா நம்மளுக்கு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஜென்ரலா ஒரு கான்செப்ட் எடுத்துப்போம். உங்களுக்கு பணம் தேவைப்படுது, அடுத்த மாசமோ அதுக்கு அடுத்த மாசமோ நீங்க ஒரு கமிட்மெண்ட் இருக்கீங்க, எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. உங்க கையில வெறும் 20 to 30,000 தான் அமௌண்ட் வச்சிருக்கீங்க நீங்க. பட் இந்த மாதிரி ஒரு கம்பெனி திடீர்னு வந்து உனக்கு டெய்லி 10,000 ப்ராஃபிட் தர அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் எப்படி மாறும்? அந்த மாதிரி டைம்ல வந்து அந்த மாதிரியான நேரத்துல ஒரு கம்பெனி வந்து டெய்லியும் 10,000 rupees ப்ராஃபிட் தர அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்கா சில இன்வெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் போகும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி தான் இந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் டார்கெட் பண்ணி பிடிக்கிறாங்க. சரி, இது என்ன ஸ்கேம் பண்றாங்க இவங்க, இதுல எப்படி பண்றாங்கன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ண ஸ்லைடு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது எதுவுமே உண்மை கிடையாது. இது எல்லாமே அவங்க எடிட் பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு ஸ்கிரீன்ஷாட். இது என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா உங்களுக்கு ஒவ்வொரு ட்ரேடிங் நடக்கும் போதும் ஏதாவது ஒரு பை சிங்கிள் ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல பேங்க் நிஃப்டியோ பை எடுத்து செல்ல இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த பாயிண்ட் வந்து அவங்க எடிட் பண்ணி இந்த இடத்துல பை எடுத்த மாதிரியும் ஒரு கீழே பை எடுத்து மேல செல் பண்ண மாதிரியும் காட்டிட்டு எனக்கு இன்னைக்கு 10,000 rupees ப்ராஃபிட் அப்படின்னு ஷோ பண்ணி உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிடுறாங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னாலும் அன்னைக்கு டேட் அனலைஸ் பண்ணாலும் சேம் இடத்துல சேம் கேண்டில்ல அங்க பை ஆயிருக்கும். அந்த பை கான்செப்ட் இருக்கும், அங்க அவங்க கொடுத்த டார்கெட் அச்சீவ் ஆகும். இது என்ன பண்ணாலும் ஒன்ஸ் ட்ரேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடிட் பண்றாங்க. ஓகேங்களா? சோ நீங்க பணத்தை கட்டிட்டு இதை நம்பி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுல ட்ரேடிங்ல உள்ள என்ட்ரா ஆரம்பிச்சிங்க. அவங்க கிட்ட வந்து நீங்க போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா வாட்ஸ்அப்லயே நீங்க கேக்குறீங்க, நான் இது பண்ணணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு பாருங்க. 15,000 rupees இருந்தா போதும் சார் அப்படின்றாங்க. வெறும் 15,000 இருந்தா 10,000 ப்ராஃபிட் பண்ணி தரேன் சார் அப்படின்றாங்க. ரைட், ஓகே, சரி. இதுக்கு வேற என்ன ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, உங்களோட கேஒய்சி டாக்குமெண்ட் கொடுங்கன்றாங்க. அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, இதை வந்து உங்க ரோபோல வந்து நாங்க இன்க்ளூட் பண்ணணும் சார். அப்பதான் வந்து உங்களோட புரோக்கர் வந்து எங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. அதாவது புரோக்கர்னா வேற யாரும் கிடையாது. இப்ப இந்த ஃபார்ச்சூன் ட்ரேடிங்ஸ், ஏஞ்சல் புரோக்கிங், ஷேர்கான் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த அல்கோக்கு அக்செப்ட் பண்ணணும்னா உங்களோட கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு நம்மளோட கேஒய்சி டாக்குமெண்ட் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஒன்னு, இந்த சர்வீஸ்க்கான அமௌண்ட் எவ்வளவு கேட்டீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் எவ்வளவு கேட்டீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 5,999 வச்சிருக்காங்க. நீங்க 5,999 பே பண்ணீங்க அப்படின்னா சர்வீஸ் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி தருவோம் சார், நீங்க டெய்லி 10,000 rupees ப்ராஃபிட் பார்க்கலாம் சார் அப்படின்னு தான் உங்களுக்கு ஆசையை காட்டி உள்ள ரேப்ல கொண்டு வராங்க. நீங்க ஒரு தடவை நீங்க பணத்தை கட்டிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு 2-3 நாளைக்கு உங்க ட்ரேடு பாத்தீங்கன்னா நடக்காது, ஒண்ணு நடக்காது. அப்படியே நடந்தாலும் லாஸ்ல போய் முடியும். அதாவது 1,000 rupees லாஸ், 2,000 லாஸ் போய் முடியும். அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன கேட்பீங்க, சார் என்னாச்சு இந்த மாதிரி திடீர்னு லாஸ் வருது, எனக்கு இது வரைக்கும் ப்ராஃபிட் தான் காட்டினீங்க, இப்ப என் அக்கௌண்ட்ல 2,000 லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஷோ பண்ணி நீங்க கேட்பீங்க. கரெக்டுங்களா? அவன் என்ன பண்ணுவான் கேட்டீங்கன்னா, சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், எங்க மேனேஜ்மெண்ட்ல பேசுறேன் சார், என்னாச்சுன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேனேஜ்மெண்ட்ல பேசுற மாதிரி பேசுவார். பேசிட்டு அகைன் உங்களுக்கு திரும்ப அப்டேட் பண்ணுவாரு, சார் இது பேக்கேஜ் வேற, நான் உங்களுக்கு அனுப்பின பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 12,000 rupees பேக்கேஜ், நீங்க 6,000 பேக்கேஜ் தான் எடுத்திருக்கீங்க, சோ அந்த பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணுங்க சார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு பணத்தை போடுவோம். 1 லட்ச ரூபாய் பேக்கேஜ் இருக்கு, அந்த பேக்கேஜ் நான் உங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு தரேன், இன்னைக்கு ஆஃபர்ல தரேன், 25,000 ஆஃபர்ல தரேன், நீங்க உடனே அப்டேட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இந்த இதை பண்ணி கொடுப்பேன். நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஆல்ரெடி 10,000 ஆல்ரெடி 15,000 இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, அதுல ஒரு 5,000 லாஸ் பண்ணிருப்பான். இப்ப ஆல்ரெடி ஒரு 6,000 பணத்தை கொடுத்துட்டீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணணுமா, அந்த பணத்தை ரிட்டர்ன் எடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், சரி 6,000 ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், இன்னும் 6,000 கேட்கறான், நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். 12,000 போயிடுச்சுங்களா, அவன் என்ன பண்ணுவான்னா திரும்ப அதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவான். கான்செப்ட் என்ன கேட்டீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்ல வந்து கான்ஸ்டன்டா யாராலுமே ப்ராஃபிட் தர முடியாது. செபி அதை மானிட்டர் பண்ணல அப்படின்றத எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. அதாவது பப்ளிக்கா வந்து அவன் அட்வர்டைஸ்மெண்ட் தரான். இந்த வெப்சைட் நான் இப்ப ஷோ பண்றேன், நல்லா பாருங்க. அட்டோனமிஸ்ட் அல்கோ ட்ரேடிங் கம்பெனி வந்து மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி பப்ளிக்கா அட்வர்டைஸ்மெண்ட் தரான், நான் டெய்லி இவ்வளவு ப்ராஃபிட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறான். ஏன் வந்து செபி இதை மானிட்டர் பண்ணல அப்படின்றத என்னோட கொஸ்டின். எத்தனை பேர் ஷேர் மார்க்கெட்டை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்னாலே எல்லாருமே நினைக்கிறது வந்து
இது ஃப்ராட் கம்பெனி, ஐயோ இது உள்ள போனாலே வந்து நம்ம லாஸ் ஆகும், இதுல ப்ராஃபிட் பண்ணவனோட லாஸ் பண்ண வந்து அதிகம், இதுல சம்பாதிச்ச சரித்திரமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மைண்ட் செட்ல இருக்கிறதுக்கான மெயின் காரணமே இந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் வந்து தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்து அவங்கள லாஸ் பண்ண வைக்கிறது தான். இது நான் மட்டும் சொல்லலைங்க, ஒரு சில ரிவ்யூஸ் போய் நீங்க போய் பாருங்க. அந்த ரிவ்யூஸ் போய் நீங்க போய் பாருங்க, நிறைய பேர் இந்த கம்பெனியை பத்தி சொல்லியிருக்காங்க. நான் தயவுசெய்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இதுல இவ்வளவு நான் லாஸ் ஆயிட்டேன், இவ்வளவு ஃப்ராட் வேலை பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்ணி வர மாட்டிக்காதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த கம்பெனியை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோ நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான ஸ்கிரீன்ஷாட் வந்து யாராவது போடுறாங்க, இந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணி தரோம், இந்த மாதிரி நான் டெய்லி வந்து இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்றாங்கன்னா தயவு செய்து கண்ணை மூடி நம்பிடாதீங்க, நம்பவே நம்பாதீங்க. அது முழுக்க முழுக்க உங்களை ஏமாத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இப்ப நான் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தரேன், ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அனுப்புறேன். உங்களுடைய இந்த வீடியோ யாரெல்லாம் பாக்கணும் அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். டெய்லி 10,000 rupees ப்ராஃபிட் பண்ணி தரேன், வெறும் 20,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா போதும், 15,000 இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி நான் அனுப்புறேன்னு வச்சுங்களேன். டெய்லி 20,000 ரூபாய், ஒரு 20,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு டெய்லி 10,000 சம்பாதிக்க முடியும்னு எனக்கு இருந்ததுன்னா நான் எதுக்காக உங்களுக்கு செய்யணும்? நான் எதுக்காக டெய்லி உங்களுக்கு 10,000 ரூபாய் சம்பாதிச்சு தரணும்? அந்த 6,000 ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷனும் 12,000 சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு டெய்லி 10,000 சம்பாதிக்கிற திறமை இருக்கே. நான் 20,000 போடுறதுல 40,000 போட்டுட்டு டெய்லி 20,000 சம்பாதிக்கணும். 20,000 சம்பாதிச்சா மாசம் எங்கேயோ போயிடும் எனக்கு அமௌண்ட். நான் ஒரு வருஷம் லட்சாதிபதி ஆயிடுவேன். நான் எதுக்காக உங்களுக்கு செய்யணும்? கான்செப்ட் இதுதான். அந்த ட்ரேடிங்ல அவங்க வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ப்ராஃபிட் பண்ண முடியாது. ப்ராஃபிட்கான எந்த ஒரு ப்ரூஃப்மே அவங்ககிட்ட இல்ல. அவங்களால செய்ய முடியாததுனாலதான் இப்படி ஒரு ஸ்கேம வந்து ரன் பண்றாங்க. யாரெல்லாம் வந்து ஆசையில இருக்காங்களோ, யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்க ஆசைப்படுறாங்க, யாரெல்லாம் வந்து லாஸ் பண்ணிருக்காங்க ஷேர் மார்க்கெட்ல, இவங்கள மாதிரி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட ஆசையை தூண்டி பணத்தை பறிக்கிறாங்க. சோ இந்த கம்பெனியை தயவு செய்து யாரும் நம்பவே நம்பாதீங்க. அப்ப அல்கோ ட்ரேடிங்க நம்ப கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அல்கோ ட்ரேடிங்லயும் ட்ரஸ்டபிள் கம்பெனிஸ் நிறைய இருக்கு. அது என்ன கம்பெனின்றது நான் வரக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் உங்களுக்கு. பட் கொஞ்சம் உஷாரா இருங்க. இந்த அல்கோ ட்ரேடிங், அடோனமிஸ்ட் அல்கோ ட்ரேடிங் கம்பெனி வெப்சைட்ல போயிட்டு யாரும் ரெஜிஸ்டர் பண்ணிடாதீங்க. அதுல இருந்து வரக்கூடிய ஸ்கிரீன்ஷாட்டை யாரும் நம்பவே நம்பாதீங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஷேர் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது அற்புதராஜ். பாய்.